காவேரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை ஃபேஷன் ஷோக்கு போகணும்ல, அதான் சீக்கிரம் கிளம்புங்க போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னது ஃபேஷன் ஷோவா? ஓ, பணத்தை வாரி வாரி கொடுத்தியா அங்கேயா? நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எனக்கு எப்படி பேசுகிறீங்க? 1 மணி நேரம் தானே, கண்டிப்பாக வாங்க, நல்லது தாங்க அங்கே, அப்போ தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அட்வர்டைஸ்மெண்ட்டா? நீ பேசாத, தயவு செய்து பேசாத, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எங்கேயும் வர முடியாது, வேணா நீ போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போ தாத்தா வராரு. இங்கே பார், தாத்தா வராரு, ஏதாவது சொன்ன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். தாத்தா வந்தவொடனே கேட்குறாரு, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, ஒழுங்காக போயிட்டுருக்கா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, ஆமாம் நிறைய பிரச்சனை, ஏய் கம்முன்னு இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை ஃபேஷன் ஷோ ஒன்று நடக்குது, அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், அங்கே போனால் தான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம லோகோ எல்லாமே தெரியும், அதனால் நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், காவேரி சொல்கிறதுலாம் கரெக்டாக தான்டா இருக்குது, நீ ஏன் போக மாட்டேற விஜய், நீ போயிட்டு வா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா நான் போகலை, போயிட்டு வா, நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்கணும், புரியுதா? எல்லாமே நான் தாத்தா நல்லதுக்கு தான் சொல்லுவேன், போனால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் தாத்தா, தாத்தா எப்போ பார்த்தாலும் தாத்தா சப்போர்ட் தான் உனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. குமரன், கங்கா 2 பேருமே ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த மேடத்துக்கிட்ட தானே பேர் கொடுத்தோம், அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஆனால் அவங்க பேசவே இல்லை. என்ன, நம்ம பேர் கொடுத்துருக்கோம், பணம் கட்டியிருக்கோம், நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன், கங்கா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் கங்கா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அவங்களா இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை கங்கா, ஒரு பொண்ணை பார்த்தா கரெக்டாக நான் மறக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கங்கா பார்க்குறாங்க. ஐயோ தப்பாக சொல்லிட்டோமோ, பொண்ணுன்னு இல்லை பையனை பார்த்தா கூட அவங்க ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரி வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. எங்களோட நேம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் இருக்குது, நீங்கள் போயிட்டு அங்கே ரூம் இருக்குது, ரெடி ஆகுங்க போங்க, மாடல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன், கங்கா 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்காங்க. என்ன கங்கா, நம்ம இங்கே வந்திருக்கோம், எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறதுலாம் பார்த்தியா ஏதோ நடிகர்கள் மாதிரி இருக்குது, இவங்க கூட போய் நம்ம போட்டி போட முடியுமா? எனக்கு என்னவோ நம்ம ஜெயிப்போன்னு தோணலை, வா நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஆமாம் கங்கா, அங்கே மாடல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க, நீ என்னவோ ஆமான்னு சொல்கிற, நம்ம தான் ட்ரெஸ் வச்சுருக்கோம்ல அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் கங்கா, இங்கே இருக்கிறது நல்லதில்லை, வா போயிடலாம், நம்ம கண்டிப்பாக இதில் வந்து கலந்துக்கிட்டு அசிங்கப்பட தான் போகிறோம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு வாசலில் வெளியே நிற்கிறாங்க 2 பேருமே. போகும்போது கரெக்டாக காவேரி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே வராங்க. என்ன இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்க 2 பேர் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? அவங்க தாங்க ஜட்ஜ் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்ன சூப்பர், நான் போயிட்டு காவேரி கிட்ட ஒரு வார்த்தை ஹாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. எதுக்கு எதுக்கு போக போகிறீங்க? இங்கே யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, நீங்கள் போயெல்லாம் பேசக்கூடாது, அந்த விஜய் ரொம்ப திமிர் பிடிச்சவன், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன கங்கா இப்படி சொல்கிற, ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வந்தால் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. அமைதியாக என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நிற்க வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி உள்ளே வராங்க. வந்தோடனே அக்கா, என்னக்கா நீ இங்கே இருக்க, சூப்பர், நீங்கள் வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் எல்லா இடத்துக்கும் போகணுமா, ஏன் நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு உனக்கும் தெரியும், சரிக்கா நீ கலந்துக்கிட்டு நல்லா ஜெயிக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே குமரன் சொல்கிறாரு, சூப்பர் காவேரி, நீங்கள் தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மாம்மா, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை இருங்க ஒரு நிமிஷம், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரவங்க, அவங்க என்கிட்ட தான் ப்ளவுஸ் தைப்பாங்க, அதனால் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவங்க என்னோட கூட பிறந்த அக்கா, இவர் என்னோட மாமா, இவங்க இந்த ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. சரி வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக போகணும், நம்ம கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும், யாருக்காகவும் முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நீ தானே வேணான்னு சொன்ன, பரவாயில்லைங்க, இப்போ இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அங்கே உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. நாம தான் ஜட்ஜா, இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா மாமா 2 பேருமே இதில் கலந்துருக்காங்க, அவங்க ஏன் இங்கே கலந்துக்கிறாங்க, அவங்க டெய்லர் தானே, அவங்க டெய்லர்னால் அவங்களுக்கும் ட்ரெஸ் தைக்க தெரியும்ல, அதனால தான் கலந்துட்டுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு மார்க் போட போகிறீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க, நிறைய அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு நிறைய அள்ளியா, என்னை கோவப்படுத்தாது, அதனால தான் அவ்வளோ பணத்தை தூக்கி ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். இங்கே பாருங்கள், நான் வந்து அதுக்காகலாம் கொடுக்கல, நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, அவங்க வந்ததே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ விடுற கதை எனக்கு தெரியாதா, நீ சூப்பராக கதை கட்டுவியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு.
விஜய் ஒருத்தங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் சர்ச்சாக இருக்கல, மார்க்கெல்லாம் நாங்கள் போடலை, வேணா ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது காவேரி கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் மார்க் போட மாட்டேன்னு சொன்னீங்க? ஆமாம், உங்கள் அக்கா மாமா எல்லாருமே கலந்துருக்காங்க, எதுக்கு நம்ம போடணும், அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் மார்க் ஒழுங்காகவே போட மாட்டீங்க, வேற ஒருத்தவங்களா இருந்தால் கூட கரெக்டாக போடுவாங்க. நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான். கண்டிப்பாக எங்கள் அக்கா மாமா 2 பேர் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சொல்கிறாங்க காவேரி. சரி சரி பார்க்கலாம், நீ தயவு செய்து பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. கங்கா வாங்க ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே நிவின் வர